வணக்கம். ராஜநேர நியமராட்சியில் உள்ள அனைத்து அன்பர்களுக்கும், மலேசிய வாழ் தமிழ் மக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தலைப்பு, என்னுடைய நண்பர் ஒருவர் கேட்டார், எனக்கு ஜாதகத்தின் மீது நம்பிக்கை விட்டது, எத்தனை அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் கேட்டாலும், எந்த ஒரு தலை சிறந்த ஜோசியர்கிட்ட போய் பார்த்தாலும் என்னுடைய ஜாதகத்தில் சொல்லக்கூடிய பலன் நடக்கிறதில்ல, வெறுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு என்ன காரணம்னு கேட்கும்போது, நிச்சயமாக என்னுடைய அனுபவத்திலையும் நான் பார்த்துருக்கோம். பெரிய ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் தான் குலதெய்வம், நீங்கள் சொன்னதெல்லாம் நடத்துது, எங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்ஸஸ் அடைஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு அதிகப்படியான பேர் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் எந்த ஜோதிடர் இதை சொல்ல மாட்டாங்க. நான் சொல்கிறேன், ஜாதகம் சொன்ன மாதிரி நடக்கலைங்க, வெயிட் பண்ணி பார்க்குறோம், நீங்களும் ஆறுதல் சொல்கிறீங்க, எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க, நடக்கலை அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு பண்பாக கேட்பாங்க. நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேற்பட்டு அந்த ஜாதகம் ஊமையாயிடுச்சுன்னா, ஜாதகம் பேசலை அப்படிங்கிற பட்சத்துக்கு நிச்சயமாக நம்ம குலதெய்வத்தினுடைய அருளால், நம்மளுடைய நல்ல எண்ணங்களினால், நல்ல அறிவின் மூலமாக நம்ம சில திட்டங்களையும் முடிவுகளையும் எடுக்கலாம். சின்ன பொருத்தம் பார்க்குறது மற்ற விஷயங்கள் இல்லை, பெரிய முக்கியமான பலன்களெல்லாம் சொல்லும்போது நம்மளுக்கு ஜாதகம் பேசலைங்கிற பட்சத்துக்கு ஒரு ஜாதகருக்கு தாய், தகப்பன், குரு, தெய்வம், டாக்டர், வைத்தியர், நல்ல நண்பர்கள் இதெல்லாம் அமையறதுக்கு பெரிய கொடுப்பனை இருக்கணும். ஜாதகங்கிறது வெறும் ஒரு சாதாரணமான ஒரு பேப்பர் அல்லது, அது நம்மளுடைய தலைவிதியை வழிகாட்டக்கூடிய ஒரு செயல். அது நம் முன் ஜென்மத்தினுடைய தொடர்ச்சி தான் இந்த ஜென்மத்தில் ஜாதகம். போன ஜென்மத்தில் நீங்கள் உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் சிம்மராசியில் பிறந்திருந்தீங்கன்னா, இந்த ஜென்மத்தில் 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் அதனுடைய தொடர்ச்சியாக தான் நம்ம பிறந்து வருவோம். அப்போது சில பேருக்கு வாய் பேச முடியாத பிறவியில் பிறக்கிறாங்க, சில பேர் கால் நடக்க முடியாமல் பிறக்கிறாங்க, வேறு ஊனத்தோடு பிறக்கிற மாதிரியே அந்த ஜாதகம் அவங்களுக்கு பேசக்கூடாது, வழிகாட்டக்கூடாது, அவங்க திணறணும் அப்படிங்கிற ஒரு சாபத்தோடு அவங்க ஜாதகத்தை பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரே ராசி சொன்ன டான் சில பேருக்கு பொட்டு குறித்த மாதிரி அவங்களுக்கு பலன் நடக்குது, சில பேருக்கு அது பேசுகிறதே இல்லை. எத்தனை குருபலன் வந்தாலும் சில பேர் கல்யாணம் நடக்காது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சுற்றி குரு சனி சுற்றிட்டு வந்தாலும் அவங்களுக்கு உடல்நலம் தேராது. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அதுக்குன்னு சில தெய்வங்கள், அதுக்குன்னு சில கோயில்கள் இருக்கிற ஜாதகத்தை கொண்டு போய் வச்சு அந்த ஜாதகத்தை ஆக்டிவேஷன் பண்ணி மறுபடியும் நல்லா ஜோசியரை வச்சு பார்க்கும்போது அது பேச ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு அது ஒரு குறிப்பிட்ட காலம் ஆகும்போது தானே ஒரு குரு தேடி வருவார். இங்கே ஒரு ஜோசியர் நல்லா இருக்கார், நல்லா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது நமக்கு அதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு இருக்கும். ஜாதகம் பேசலை அப்படின்னு சொன்னாவே கையில் விளக்கு இல்லாமல் அப்படி இருட்டல் நடந்து போய் கிணத்துல விழுகிற மாதிரி தான். அது ஒரு வழிகாட்டுதல், அது ஒரு மூட நம்பிக்கை எல்லாம் என்னுடைய அனுபவத்தில் வந்துருக்கிறதுனால நான் சொல்கிறேன்.